ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னா டியோன் இன்டூ தி மிட் நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபுல்லுமே ஈகோவை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகும். அண்ட் நிறைய விஷயங்களை இன்டெரக்டாக காமிக்கிறதுனால சில விஷயம் கனவா இல்லை ரியாலிட்டி தானே அது ஃபியூச்சரில் நடக்கா என்னங்கிறது தெளிவாக தெரியாது. கதையில் இருக்கிறத சொல்கிறா அதை நீங்களா புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டியோன் இன்டூ தி மிட் நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஈகோக்கு ஒரு செலிப்ரேஷன் கான்செப்ட் மாதிரி நடக்குது. ஈகோ பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கா, ரொம்ப ஃபேமஸாகவும் ஆயிருக்கா. இந்த 3D நியூ அவுட்ஃபிட்டை உங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் நிறைய மட்டும் இதை குவிட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் விட்டு கொடுக்காததுக்கு ஒரே ரீசன் என்ன பார்த்துட்டு இருக்கதானே அப்படின்னு நம்ம ஹீரோவை இன்டெரக்டாக கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஈகோவோட நார்மல் லைவ் ஸ்ட்ரீமை நமக்கு காமிக்கிறாங்க. 32K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே அதிகமாக அவளுக்கு ஏற மாட்டேங்குது. யூடியூபர் மோமோட்டோஸே ஆவோ வந்துட்டு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டான்னு பசங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரம் நான் அடைய 100 வருஷம் ஆக போலையா அப்படின்னு ஈகோ யோசிக்கிறா. அவங்க ஜாப்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, நான் மட்டும் தான் அப்படி இருக்க மாட்டேன்னா ஈகோ வருத்தப்படுறா. மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கவோ இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவை ஓடி வந்து முட்டிட்டு இதெல்லாம் உன்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. நான் என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். மோட்டிவேஷன் கொடுத்ததா இவளுக்கு இன்னும் இப்ப பாப்புலர் ஆகணும்னு தோணுது. மத்த வீடியோபர்ஸை பார்த்து நான் என்ன பண்ணலாங்கிறத கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ பார்த்தா 3 மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கு அந்த ஆவா வந்துட்டு ஒரு கான்சர்ட் நடத்துறா. ஈவன் அது லைவ் பர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் ஒரிஜினல் பொண்ணு நேர்ல வரல, ஹாலோகிராம் 3Dல தான் அவ பண்ணிட்டு இருக்கா. இப்படியே குக்கிங், காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ டிஃப்ரெண்டா பண்றா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறா. இப்ப அடுத்த நாள் பார்த்தா குக்கிங்கான ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி ஈகோ லைவ் வந்திருக்கா. கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் தேவை. ஆமா, அதை நான் கேமரால காட்ட முடியாது. ரூம் டெம்பரேச்சர்ல ரெடி பண்ணுமா. ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் நான் பண்றதை உங்களால பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி இதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண அப்படின்னு சொல்லி லைவ்லயே அவ பதவி தப்பா பண்ணிட்டு இருக்கா. டக்குனவா லைவ் ஸ்ட்ரீமை என் பண்ணிருந்தா அந்த ஆவோவை என்னால பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒன்னு சொல்லி புதுசா ட்ரை பண்றா. எதுவுமே அவளுக்கு ஒர்க் அவுட் ஆகல. நீ என்னதான் பண்ண ட்ரை பண்ற நம்ம ஹீரோ ஈகோவை கேள்வி கேட்டா. நான் ஆவாவை பீட் பண்ணியாங்கன்னு என்ன விடு அப்படின்னு சொல்லி அவ ஓடிட்டா. நான் பண்ண போறத சொன்னா பக்கி என்ன ஸ்டாப் பண்ணிடுவான். மொமட்டோஸா ஆபாவை நான் பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் அவன் சொல்லுவான். அப்படியே நீக்கோ யோசிச்சுட்டு ஆபாவோட ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டு அடுத்த நாள் இவளுமே அதே மாதிரி பண்ணலான்னு நியூ காஸ்டியூம் ரிவீலிங் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில்ல வச்சிருக்கா. லைவ் வரும்போது பார்த்தா ஸ்விம்மிங்கான ட்ரெஸ் அவ போட்டு வந்திருக்கா. வியூஸும் அதிகமா போயிட்டு இருக்குதா. ஆனா ஜம்ப் பண்ண அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வருது. இன்னசென்ட்டா இவ்வளவு ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜம்ப் பண்ணும்போது அவ ஃபேஸ் ட்ராக்கிங் சரியாலையோ நெக் ஒரு மாதிரி போதே மத்தவங்க பார்த்து ஹீரோதா அவகிட்ட இருந்து டேப புடுங்கிட்டான். நான் ஆவாவை எப்படியாச்சும் பீட் பண்ணணும் அப்படின்னு நீக்கோ சொல்லவும் நான் ஒன்னும் வேண்டான்னு சொல்லியே. பட் அவ பண்றதே தான் நீயும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டாப் யூடியூபர் ஆகிறதுக்கான தகுதி ஆல்ரெடி ஒன்ட்ட இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பொய் சொல்ற நீக்கோ சொன்னா உண்மைதான். தேவையில்லாம அவன் முளைய போட்டு கசக்காத மத்ததை ஏன்ட்ட விட்டுரு. உன்னை கம்பேர் பண்ணும்போது அந்த மோமோட்டோஸோ ஆவாவே கம்மி தான். இந்த யுவர் ஸ்டோரி மத்ததை பாத்துக்கிற நம்ம ஹீரோ சொல்றான். நீ வேற லெவல்ல பேசிட்ட. பட் உண்மையிலே என்னால ஆவாவை பீட் பண்ண முடியுமா நீக்கோ கேட்டா. ஃபர்ஸ்ட் எனக்கு உன்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். யூடியூபருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே அவங்களோட வாய்ஸ் தான். யூடியூபர்ஸ் கிட்ட அது லேக்கிங்கா இருக்கு. வியூவர்ஸ் எவ்வளவுதான் லாங்கான ஸ்ட்ரீமை பார்த்தாலும் சரி, விஷுவலா அதுல பெருசாதவோ இருக்க போறது இல்ல. ஆடியோவான வாய்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். உன்னோட ஏஞ்சலிக் வாய்ஸ் அதுதான் உன்னோட கிஃப்ட். அதுதான் உன்ன டாப் டியர் யூடியூபராக நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி புகழ்ந்தது போதும் நம்ம வைக்கப்படுறா. வாய்ஸ் உனக்கு சூப்பரா இருந்தாலும் ரீச் கம்மியா தான் இருக்கு. சோ பேசாம நம்ம கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என் கூட எல்லாம் யாராச்சும் கொலாபரேட் பண்ணுவாங்களா நீக்கோ கேட்டா. 150K சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு யூடியூபர் இருக்கா, அவ கூட பண்ணலாம். ஹாரர் கேம் நல்லா விளையாண்டு நீ வீடியோ கிளிப் அனுப்புனா அவ சேனல்ல கொலாபரேட் பண்ணலான்னு போட்டிருக்கா. கேம் நீ ஸ்ட்ரீம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உனக்கு பிராக்டிஸ் தேவை நம்ம ஹீரோ சொல்றான். பாஸ்ட்ல கூட நீ சேட்டிங் மட்டும் தான் பண்ணிருக்க. இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாண்டதுல உனக்கு ஏதாச்சும் ட்ரீம் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா இருக்கு, பட் நான் உன்ட்ட சொல்ல மாட்டேன்னு வா சொல்லியிருந்தா. ஃபர்ஸ்ட் நமக்கு காமிச்ச அந்த சீன் தான் அவ யோசிச்சு பாக்குறா. நமக்கு காமிக்கிறாங்க அவளோட லைவ் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு அந்த ஹாரர் கேம் நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கா. கிரினோ கண்டிப்பா அதுல செலக்ட் ஆவா நம்பரா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படிதான் அந்த சாம்பிஸை ஷூட் பண்ணு நம்ம ஹீரோ பார்த்தா நான் இங்க டாஷ் பண்ணி அப்படியே ரோல் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஈக்கவோ சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கா. திடீர்னு ஒரு சாம்பி வந்து அவளை பயம் கொடுக்குது. அச்சோ முட்டாள் சாம்பியோட விட்டுரு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலர் தூக்கி போட்டு அவ பயப்படவும் அவளை சமாதானப்படுத்தி லைவ் ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்க ஒழுங்கா விளையாடுன்னு கொடுத்தா திரும்பவும் பயந்த கண்ட்ரோலர் தூக்கி போட்டுருதா. லைவ் ஸ்ட்ரீமையும் முடிக்கவும் ஈகோக்கு ஹாரர்னாலே அலர்ஜி. அவளை வச்சுட்டு இவன் எப்படி இதை பண்ண போறானோ அப்படின்னு நேனே பாக்குறா. ஈகோ லைவ்ல பயந்தது. அதுவுமே ஸ்ட்ரீமிங் சக்சஸ்ஃபுல் ஆகி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. என்னால கேமை விளையாட முடியலன்னு சோகமா இருந்தா எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சேர பண்ணா. நீ எம்மள நம்பிக்கை வச்சு நான் வீண் போக விட்டெல்லாம் நீ ஈகோ கவலைப்படவும் பெரிய ஃபுட்பால் மேட்சை விட சாதாரண ஸ்கூல்ல விளையாடுறவங்க ஃபுட்பால் மேட்ச் ஏன் ஃபேமஸா இருக்கு தெரியுமா? ப்ரொஃபஷனல்ஸ் விளையாடும் போது இப்படிதான் கேம் போகும்னு கணிச்சிடலாம். நியோபி பிளேயர்ஸ் விளையாடும் போது என்ன நடக்கும்னு யாருக்கோ தெரியாது. நீயும் அப்படிதான். கொலாபரேஷனுக்கு உன்னோட ஸ்ட்ரீம் செலக்ட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ வந்து நோட்டிபிகேஷனை காமிக்கிறான். பயந்ததும் நல்லதுக்கு தான். என்ன நானே கலாச்சிக்கிறேன்னு அவ யோசிக்கிறா. ஈகோ லைவ் ஸ்ட்ரீம் பயத்துல ஒண்ணுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் தம்ப்நெயில வச்சிருக்காங்க. நான் ஒன்னும் அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஈகோ சொன்னா. கிளிக் பைட்டுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. சரி அந்த யூடியூபர்ட்ட இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, அக்செப்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். மோமோட்டோஸே ஆவோ கிட்ட இருந்து கொலாபரேஷனுக்கான இன்வைட் வந்திருக்கு. மோமோட்டோஸே ஆவோ வந்துட்டு ஹாரர் கேமுக்கு கூப்பிடல, நிறைய யூடியூபர்ஸ்க்கு காம்படிஷன் வச்சு கடைசியா ஜெயிக்கிறவங்க மோமோட்டோஸே ஆவோ கூட சேர்ந்து லைவ்
லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சான்ஸுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஆவோ சாம்பியன் கப்பை வாங்க போறது யாரு, ஃபைனலி என் கூட 1-on-1 சேலஞ்சுக்கு வர போறது யாரு, இன்னைக்கான பிரிலிமினரி வீடியோபர்ஸ் இவங்கெல்லாம் தான் அப்படின்னு 4 ஹாரரான ஆளுங்களையும் அவங்க கூட சேர்த்து ஈகோவியா போட்டு வச்சிருக்கா. அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. நான் இதுல ஜெயிச்சா உங்களுக்கு எல்லாம் கிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. இந்த ஜாம்பி கேலுக்கு பதில் ஈகோட்ட இருந்து கிஸ் கிடைச்சா ஓகே தான் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. ஈகோவை கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க. ஈகோக்கு பதிலுக்கு என்ன பேசணும் தெரியல. அவ ஸ்ட்ரீம்ல அப்படியே அமைதியா இருக்கிறா. இதுதான் அவ கிஸ் பண்ற ஃபேஸ் போலயே, அதுக்கான அனிமேஷன் அவ கரெக்டா போடல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குரூப்ல இருக்க ஆவை ஈகோவை போடணும் என்னமா ஹீரோ யோசிக்கிறான். அந்த ரேசி கேம்லயும் ஈகோ தோத்து போயிருக்கா. அதுலயும் லாஸ்ட் பிளேஸ் தான் வந்திருக்கா. நான் தோத்துட்டேன் அப்படின்னு அளவும் ஜெயிச்ச வென்னார் நெக்ஸ்ட் வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஆவா லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்றா. கண்டிப்பா அந்த மாதிரி கம்யூனிட்டியில பாலிடிக்ஸ் இருக்குதா செய்யும். அதெல்லாம் மீறி தான் இவ்வளவு மேல கொண்டு வரணும் மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. நான் தான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கணும். இது ஏன் தப்பு தான், சாரி நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், ஆவோ கிட்ட பேச முடியாதுதான் எனக்கு வருத்தம். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா பெரிய ஸ்டேஜுக்கு போவேன், இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு ஈகோ சொல்லவும் இது எல்லாத்த விட முக்கியம், இதை நீ ஃபன்னா என்ஜாய் பண்றதுதான் நம்ம ஹீரோ சொல்றான். பட் என்னோட ஈகோவா அவனுங்க என்ன தைரியம் தான் கலாச்சிருப்பாங்க. அந்த ஆவோ வேணும்னே தான் அவனை இந்த குரூப்ல போட்டிருக்கா. நம்ம ஹீரோ கடுப்பாகவும் என்னோட கிரினோன்னு அவன் சொன்னான்னு ஈகோ வைக்கப்பட்டு இருந்தா. ஆவோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. நான் மொமட்டோஸே ஆவா பேசுறேன். அந்த ஹாரர் கேம் விஷயத்துல தான் உன்னை பார்த்தேன். நீ அந்த குரூப் கூட செலக்ட் ஆவன்னு சொல்லி தான் உன்னை போட்டுட்டேன். சாரி, யூடியூபர் சொன்ன இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கலப்பா. வாய்ப்பு இருந்தா ஃபியூச்சர்ல நம்ம கொலாப் பண்ணலாம். ரீசெண்டா உன் சேனல் ரொம்ப க்ரோத் அடைஞ்சிருக்கு. முடிஞ்சா உனக்கு பின்னாடி இருக்கிற அட்வைசர் கிட்ட நான் டைரக்டா பேசுறேன்னு ஆவோ சொல்லிட்டு காலை கட் பண்ணுவோம். பாக்கி உன்னை பத்தி அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஈகோ கேட்கறா. வீடியோல இருக்கிற கண்டென்ட்டை வச்சு என் இன்வால்மெண்ட் அவ கண்டுபிடிச்சிருக்கா. நம்ம இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்தா. அப்ப மூஞ்சிக்கு முன்னாடி வச்சு நம்ம ஹீரோவை போய் அவ கிஸ் பண்றா. உன்னோட கிஸ் பண்ற ஃபேஸ் தானே நம்ம ஹீரோ கேட்டா. நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லி அவ சமாளிச்சிருந்தா. என்னோட கிரினோன்னு நான் அதை ஏதோ இம்பல்ஸ்ல சொல்லிட்டேன், சாரி நம்ம ஹீரோ சொன்னா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து வெக்கப்பட்டுட்டே கிளம்புறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈகோ ரொம்பவே ஷையான ஒரு பொண்ணு தான். அண்ட் அப்பல்லாவும் ரொம்ப ஷையான பொண்ணுங்கிறதுனால தான் நம்ம ஹீரோ கிட்ட ஃபேஸை காமிக்காம மறைஞ்சே இருந்தா. நம்ம நினைச்சே பார்க்காத கேரக்டர் தான் சில சமயம் அப்பல்லோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஈகோவா கூட இருக்கலாம். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.